இன்னும் IPL தொடர் ஆரம்பிக்கவே இல்லை. அதற்குள் 3 முக்கிய வீரர்கள் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு மிகுந்த கவலையை ஏற்படுத்தி இருக்கின்றனர். 5 முறை டைட்டில் வென்ற அணி என்பதால் மும்பையுடன் மோதுவது என்றாலே ஒரு நேரம் பிற அணிகள் பயப்படும். இப்போது எல்லாமே தலைகீழாகிவிட்டது. கடந்த சில வருடங்களாக பிளே ஆஃப் சென்றாலே அதிசயம் என்னும் நிலையில்தான் மும்பையின் நிலை உள்ளது. 100 கோடி ரூபாய் கொடுத்து ஹர்திக் பாண்டியாவை திரும்ப மும்பைக்கு அழைத்து வந்தும் கூட அதனால் எந்த பலனும் ஏற்படவில்லை. மாறாக ரசிகர்களிடம் வாங்கி கட்டி கொண்டதுதான் மிச்சம். தற்போது தொடர் துவங்குவதற்கு முன்பாகவே இந்திய வீரர் பும்ரா மற்றும் ஆப்கானிஸ்தான் பவுலர் கசன்பர் இருவரும் ஆடுவது சந்தேகம் என்றாகிவிட்டது. இவர்கள் சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இருந்தே விலகி இருப்பதால் IPL விளையாடுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. இது மட்டுமின்றி நட்சத்திர வீரர் சூரியகுமார் யாதவும் காயம் காரணமாக இந்த தொடரிலிருந்து விலகலாம் என்று தெரிகிறது. 2 மாதங்களுக்கு மேலாக நடைபெறும் தொடர் என்பதால் வெளிநாட்டு வீரர்கள் வழக்கம் போல தொடரின் பாதையில் கலந்து கொள்வர். இந்திய வீரர்களை வைத்துதான் மிச்சமுள்ள போட்டிகளை ஆட முடியும். தற்போது 1 மாதம் முன்பாகவே 3 வீரர்களை மும்பை இழந்து நிற்கிறது. இதனால் இந்த 2025 IPL தொடரும் மும்பைக்கு சிறப்பாக அமையாமல் போகலாம். இந்த நிலையில் பும்ராவுக்கு மாற்றாக சென்னை அணியின் முன்னாள் வீரரும் ஆல்ரவுண்டருமான ஷர்துல் தாக்கூரை மும்பை தொடர்பு கொண்டுள்ளதாக தெரிகிறது. மெகா ஏலத்தில் எடுக்கப்படவில்லை என்பதால் தாகூர் மும்பையுடன் இணைவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன. சமீபத்திய ரஞ்சி கோப்பை, சையத் முஷ்டாக் அலி T20 தொடர்களில் பேட்டிங், பவுலிங் இரண்டிலும் தாகூர் அபாரமாக செயல்பட்டார். இதனால் ஷர்துல் அணியில் இருந்தால் சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கும் மும்பை அவரிடம் தொடர்ந்து பயிற்சி செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டுள்ளதார். முன்னாள் சென்னை வீரர் தீபக் சாஹரும் இந்த IPL தொடரில் மும்பைக்காக ஆடவிருக்கிறார். சாஹருடன் ஷர்துலும் இணைந்து செயல்பட்டால் மும்பைக்கு அது நிச்சயம் பெரிய பூஸ்டாக இருக்கும். அதோடு மின்னல் வேகப்பந்து வீச்சாளர் என்று புகழப்படும் ட்ரெண்ட் போல்ட்டும் அணியில் இருக்கிறார். எனவே இந்த மூவர் கூட்டணி பும்ராவின் இடத்தை நிரப்பக்கூடும் என்று தெரிகிறது. இந்த கூட்டணி சிறப்பாக செயல்பட்டால் மும்பை நிச்சயம் ஃபார்முக்கு திரும்பிவிடும். IPL தொடரை பொறுத்தமட்டில் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை நம்மால் கணிக்க முடியாது. தொடர் துவங்கிட இன்னும் 35 நாட்கள் இருக்கின்றன. எனவே என்ன நடக்கிறது என்பதை நாம் வழக்கம் போல பொறுத்திருந்தே பார்ப்போம்.